ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டர்பேர்ட் 350 வெஹிக்கிள் வந்து ஃபுல் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரெட் கலரு. இது வந்து நம்ம பார்டர் பிளாக்கு காப்பர் பார்டர் ஜாயினிங்கில் கொடுத்து மேலே வந்து பியூர் கிரே டாட்டா கர்வில் வரக்கூடிய பியூர் கிரே பண்ணி டேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். பெயிண்டட் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸி பிளாக்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். சைலன்சர் வந்து நம்ம இப்போ பவுடர் கோட்டிங் பெயிண்ட் உரியாமல் இருக்கிறக்காண்டி பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங் வந்து சூப்பராக வருது. அண்ட் தென் நம்ம இந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலிப்பர் வந்து ரெட் கலரில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம BMW பைக்கில் வரக்கூடிய ஸ்டிக்கர் தீம் அதை வந்து நம்ம தண்டர்பேர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நமக்கு சூப்பராக வந்துருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. இந்த வண்டி பைக் பெயிண்டிங் ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நல்லாவே எஃபர்ட் போட்டு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ண கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட ஓல்டு பைக்ஸ் எல்லாம் நியூ பைக்காக சேஞ்ச் பண்ணணும், ஒரிஜினல் ஃபினிஷிங்லேயே பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு பிளான் இருந்துச்சுனாலோ இல்லை நம்மக்கிட்ட கேட்டிங்கனாலோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஒரு பிளான் கொடுப்போம். அதுபடியாகவும் நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். பட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டர்பேர்ட் மாதிரி வேறு லெவலில் உங்களோட பைக்கை பண்ணி கொடுப்போம். நம்ம